ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ரமலான் மாதத்துல அருள் பொங்கும் மாதத்துல அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த ஆரோக்கியத்தின் மூலமாக முதல் 4 நோன்பை நிறைவேற்றி 5வது நோன்புக்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல நம்முடைய ஈமானை தூய்மைப்படுத்துவதற்காக, மார்க்க சிந்தனைகள் நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன தலைப்பின் கீழே தொடர்புடையாக போன 5 நாட்களில நீங்கள் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் சைத்தானுடைய தீண்டுதல் எப்படி இருக்கும், சைத்தான் என்றால் யார் என்பது போல விஷயங்களை, சைத்தானுடன் வரும் குழப்பங்கள் என்னென்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் தொழுகை, இபாதத்து, நோன்பு போன்ற நன்மையான காரியங்களில ஆர்வமாக இருக்கிறோம். அதே நேரத்துல சைத்தானை பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதர் குழப்பத்திற்கு காரணம், வழிகளுக்கு காரணமே அடிக்கலும் சைத்தான் தான். அப்ப பருகி பெருகி வரும் இந்த தவறுக்கு ஆக சிறந்த காரணமாக இருப்பது சைத்தான். அப்ப சைத்தான் என்பவன் யார், சைத்தானுடைய தன்மை என்ன, சைத்தான் எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுப்பான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், குதைபா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் சஹாபாக்கள் எல்லாருமே நன்மையான விஷயங்களை பற்றி கேட்பாங்க. ஆனா நாம் என்ன கேட்போம்னா, அல்லாஹ்வுடைய தூதர், மக்கள் எல்லாரும் நன்மையை பற்றி உங்களால் கேட்கிறார்கள், ஆனால் நான் தீமை குறித்து அதிகமாக கேட்பேன். தீமை குறித்து என்ன பாவங்கள், என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன தண்டனை கிடைக்கும், எதுவெல்லாம் பாவம், இது பாவமா அது பாவமா என்று கூட தீமையை என்னென்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வார். ஏன், அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள. அது போல தீமையான விஷயங்கள் என்ன, அதற்கு பாவம் என்ன, அதற்கு தண்டனை என்ன, இது எல்லாம் பாவம், இப்படி கேட்பார் அந்த நபியோட. ஏனென்று சொன்னால், அந்த மாதிரியான காரியங்கள் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதாக அந்த நபியோட அறிவிக்கிறார். அப்போ தீமையை பற்றியும் தீயவர்கள் பற்றியும் தெரிந்து வைக்க வேண்டும். ஏன், அப்பதான் அதிலிருந்து நாம் விஷயங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க, சைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரியாகும். அப்ப எதிரியை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தீமையை பற்றியும் தீயவர்கள் பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். தீமையின் அடித்தளமே சைத்தான். சைத்தானை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயங்களின் அவசியமாக இருக்கிறது. அப்போ சைத்தான் அப்படின்னா யாரு, இப்லீஸ் அப்படின்னா யாரு என்பதை முதல்ல விளங்கும். சைத்தான்னா யாரு, சைத்தான்னா நான், இப்லீஸ்னா எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுல அப்படிதான் பேசுவோம் பிள்ளைகளை, ஏ சைத்தான் இப்லீஸ் அப்படின்னு பேசுவோம். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளே நம்ம என்ன செய்யறோம், சைத்தான். சைத்தான்னா யார் என்று சொன்னா அது முதல்ல விளங்கும். சைத்தான் என்பவன் எப்படிப்பட்ட உயர்வான இடத்துல இருந்தான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் இருந்தவன் சைத்தான். சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் இருந்தவன். ஆனால் மலக்கு மாற்றம் கிடையாது. அவன் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பன். அப்படிப்பட்ட சைத்தானுக்கெல்லாம் தலைவன் தான் இப்லீஸ். சைத்தானுடைய தலைவன் தான் இப்லீஸ். இப்லீஸ் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை காத்தவன். அந்த அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல அமர்ந்திருந்த ஒருத்தன் தான் இப்லீஸ். அப்ப இப்படிப்பட்ட இப்லீஸ் உயர்வான நிர்வாகத்தை, அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தவன் இப்லீஸ். அப்படிப்பட்டவன் தான் இப்லீஸ் ஆவான், சைத்தானுக்கு தலைவன். அப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா,
அல்லாஹ் ஆதம் நபியை படைத்து எல்லாம் என்ன செய்யறான், மலக்குமார்களுக்கு பணியுமாறு கட்டளையிடலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சேன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன செய்யறான், படைத்து அவன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் என்ன செய்யறான், பணி செய்யறான். அப்போ இந்த செய்தான் பணியை மறுக்கிறான். அதை பற்றி திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 61 அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள். களிமண்ணால் நீ படைத்தவன் பணிவேனா என்று அவன் கேட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து அனைத்து மனிதர்களையும் என்ன செய்யறான், மலக்குகளை பணியும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்லீஸ் பணியல. ஏன் பணியல? நீ ஆதம களிமண்ணால் படைத்திருக்க, அவரை நான் பணிவேனா என்று பெருமை பேசினான். இந்த இடத்துல பிறப்பான் பெருமை. நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கேன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கார், அவருக்கு நான் பணிவேனா என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்காமல் இருந்தான். களிமண்ணால் படைத்தவனை நான் பணிவேனா என்று அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினான். அப்ப என்ன செஞ்சான் அல்லாஹ்? திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிகளை விட்டு முன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தால், அவரை நீ களிமண்ணால் படைத்தால் என்று அவர் கூறினான். அப்ப எது உன்னை தடுத்தது? என்னுடைய கட்டளை இந்த ஆதமுக்கு பணியும்படி நான் சொல்றது எது உன்னை தடுத்தது என்று கேட்கும் பொழுது, நீ என்னை நெருப்பால் படைச்ச, ஆனா ஆதம நீ களிமண்ணால் படைச்சிய என்பதாக அவன் என்ன செய்தான், பெருமை பேசினான். நான் நெருப்பால் படைத்தேன், என்னை நெருப்பால் நீ படைச்சிருக்க என்று கூட அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை அவன் என்ன செஞ்சான், மதிப்பளிக்கவில்லை. அப்ப என்ன செஞ்சான், அவரை விட நான் சிறந்தவன் என்பதாக பெருமை அளித்தான். செயல்களில சிறப்பு உண்டு. ஒருவர் நம்மை விட கல்வியில சிறப்பாக இருக்கிறார்கள், சிறந்தவர் தான். நன்மையை அதிகமாக செய்கிறார்கள், சிறந்தவர் தான். ஆனால் பிறப்பலால் எந்த உயிர் ஊத்தாலும் கிடையாது. அது இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்க. அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இப்படி என்னுடைய சபையில இருந்துகிட்டு என்னுடைய கட்டளையை மீறினால் நீ என்ன செய், இங்கிருந்து நீ இறங்கி விடு என்பதாக அல்லாஹ் செய்யறான். அவரை சபிக்கப்பட்டவனாக வாழ்நாள் முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் அப்பதான் அவனுடைய நிர்வாகத்திலிருந்து கீழே இறங்குறான். ஏன்? அந்த நிர்வாகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை அவன் மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் இருந்ததால் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நிர்வாகத்திலிருந்து மலக்குமார்களுடைய சபையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சைத்தானை இப்லீஸை வெளியேற்றலாம். அப்ப மலக்குமார்களுடைய சபையில இப்லீஸ் இருந்திருக்கான், ஆனா அவன் மலக்கு கிடையாது, அவன் ஒரு ஜின் இனத்தை சார்ந்தவன் சைத்தான் அப்படிங்கிறது நம்மால் விளங்க முடியுது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நீ இங்கிருந்து இறங்கிவிடு, நீ மறுமை நாள் வரை உன்னை நான் சபிக்கப்பட்டவனாக ஆக்கிவில்லை என்று சொல்லி அல்லாஹ் அந்த நிர்வாகத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி விட்டான். அப்படின்னா இறைவனுடைய கோபத்தை பெற்ற இப்லீஸ் என்ன செய்யறான், இறைவனிடம் கூறினானா. அதை பற்றி 7வது அத்தியாயம் 16, 17 இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீ என்னை வழி கெட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையை அமைத்துக் கொள்வேன் என்று கூறினான். பின்னர் அவரின் முன்னும் பின்னும் வளமும் இடமும் அவர்கள் வருவேன், அவர்களில் அதிகமானவரை நன்றி செலுத்துவதாக நீ காண மாட்டார் என்பதாக அல்லாஹ்விடம் சைத்தான் கூறினான். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கு. இதற்கு அப்புறம் என்ன செய்யறான், அல்லாஹ் அவனுடைய நிர்வாகத்திலிருந்து அல்லாஹ் கீழே இறக்கி விடுகிறான். இறக்கி சபிக்கப்பட்டவன் ஆகிறான். சபிக்கப்பட்டவன் சைத்தான கோவம், இந்த மனிதனுக்காகத்தானே நீ என்ன சபிக்கப்பட்ட, இந்த மனிதனுக்கு நீ நேரத்தை கொடுக்கும் போது நான் அவன் முன்னால் போய் உட்கார்ந்து அமர்ந்துக்குவேன். எப்படி அவனுடைய முன்னால் மட்டும் அமர மாட்டேன், அவனுடைய வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னும் அவனுடைய நேர்வழியில் அமர்ந்து அவனுக்கு எதையுமே உங்களுடைய கட்டளையை அவனுக்கு செவித்தாத அளவுக்கு நான் எல்லா வேலையும் செய்வேன். இறைவா, அதிகமானோரை நீ நன்றி செலுத்துவாய் காண மாட்டா என்பதால் இறைவன் சொல்றான். நம்மை பற்றி தான் சொல்றான். மனிதன் முறையினால நீ என்னை சபிக்கப்பட்ட, அப்ப மனிதனுடைய நேர்வழியில நான் முன்னாடி அமர்ந்துக்கிறேன். அவருக்கு எந்த நன்மையும் செய்ய விடாமல் நான் தடுப்பேன். நேர்வழியில முன்னாடி மட்டும் இல்லை, எல்லா திசையிலும் அவர்களை நான் என்ன செய்ய வழிபடுப்பேன் என்பதாக செய்தான் இறைவனிடம் கூறினான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆன்ல நமக்கு நினைவுபடுத்துகிறான். மேலும் பாருங்க 17வது அத்தியாயம் 62 பார்த்தால் தெரியும், என்னை விட நீ சிறப்பித்த இவரை பற்றி கூறுவையாக, கியாமத் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்தார், சிலரை தவிர இவருடைய சந்ததிகளை வேறு அறுப்பேன் எனவும் கூறினான். எப்படிப்பட்ட சபதத்தை அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கான் பாருங்க. இறைவா, கியாமத் நாள் வரை எனக்கு டைம் கொடு,
இவர் சிலரை தவிர இவர்கள் வேறு இருப்பேன் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் என்பதாக அல்லாஹ்விடம் செய்தான் சபதம் விட்டுள்ளார். நம்மை ஒன்றுமே நன்மையான காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு நம்மை வேறு இருப்பேன் என்பதாக சிலரை தவிர அனைவரையும் நான் என்ன செய்வேன், சந்ததிகளை வேறு இருப்பேன் எனவும் அவன் கூறினான். அப்ப இறைவன் சொன்னா, நீ போ, அவர்கள் யாரேனும் உன்னை பின்பற்றினார் உங்களுக்கு நரகமே கூலி, அது நிறைவான கூலி என்று இறைவன் கூறினான். இறைவன் என்ன சொல்லிட்டான், நீ அப்படி கெடுக்கிறதாக கெடு, அப்படி அவர்கள் ஒருவேளை உன்னுடைய பேச்சு அவர்கள் கேட்டால் அவர்களுக்கு கூலி நரகமே, அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள், அது நிறைவான கூலி என்பதாக அல்லாஹ் என்ன செய்யலாம், திரும்ப பதில் அளிக்கிறான் சைத்தான். இப்ப சைத்தான் நம்மை வேரோடு அறுப்பதற்கு குறிக்கோள் கட்டி கம்பளம் கட்டி சுற்றி கொண்டு இருக்கிறான். எவ்வளவு நம்ம கவனமாக இருக்கணும். வேறு அறுப்பேன் என்று சொன்னா இப்பேற்பட்ட சபதம் சைத்தான் வாங்கி கொண்டிருக்கான் இறைவன்ட்ட. இறைவனை கியாமத்து நாள் வரை தயந்தான். இந்த மனிதர்களை நான் என்ன செய்வேன், அவரோட சந்தேகத்தை வேறு எடுக்கும். சிலரை தவிர சிலர் யாரு அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் சைத்தான் அவர்கள் எல்லா அவர்களும் செய்திகளுடைய சைத்தான் ஒரு பாதுகாப்பு பெற்றிருப்பார். சிலரை தவிர நான் அனைவருமே கருவறுப்பேன் என்று சொன்னா எவ்வளவு வெறியோடு சைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறான். அதை எப்படி அவன் நிறைவேற்றான் என்று சொன்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், படைத்து ஜன்னம் என்று சோழையை விடுறான். அது சொர்க்க சோழையா அல்லது சோழையா என்பதில கருத்து வருவார். மொத்தத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி என்ன செய்யறான், அங்க சோழையில அனுப்புகிறான். அங்க இரண்டு கட்டளை மட்டும் நல்லா என்ன செய்யறான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கும் விடுகிறான். ரெண்டு கட்டளை. ஒண்ணு என்ன, ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய கனியை நீ சாப்பிடக்கூடாது, இது ஒரு கட்டளை. இரண்டாவது கட்டளை, இப்லீஸ் என்று ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கூட வழிபடுத்தி விடுவான், அவங்கள்ட்ட நீங்க ஜாக்கிரதையாக இருங்க என்பதாக இரண்டே கட்டளை. எந்த கட்டளையும் கிடையாது. நமக்கு நிறைய தடைகள் இருக்கிறது இந்த உலகத்துல. இதுல இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது, இது போல மற்ற காரணங்கள் ஹராமான விஷயங்கள் நமக்கு நிறைய தடைகள் இருக்கு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இரண்டு தடை தான். ஒண்ணு, அந்த கனியை பறிக்கக்கூடாது. இன்னொன்று, இப்லீஸ் என்று ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கவனமாக இருந்து வருங்கள் என்பதாக இரண்டு எச்சரிக்கையை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யலாம் விடுறான். அப்போ அங்கதான் என்ன செய்யறான், சைத்தான். அதை பத்தி தாகா 117வது வசனத்தை நாம் பார்த்தா தெரியும். ஆதமே, இவன் அல்லாஹ் சைத்தானை பத்தி சொல்றான், ஆதமே இவன் உமக்கும் உமது மனைவிக்கும் எதிரான ஆவான், இவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டாம், அப்பொழுது நீ துர்பாக்கியசாலியாகவே என்றும் கூறினோம். அல்லாஹ் ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றார், சைத்தான் உன்னை உன் மனைவியார் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி வருவார், நீங்க அவங்க விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க, ஒருவேளை அவங்களை வெளியேற்ற நீங்க துர்பாக்கியசாலி என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அப்போ என்ன செய்யறான், சைத்தான் என்ன செய்யறான், வருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி வழி கெடுக்கிறான். அதை பற்றி 20வது அத்தியாயம் 120 அல்லாஹ் சொல்றான், அவரிடம் சைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். ஆதமே, நிலையான வாழ்வழிக்கும் மரத்தையும் அழிவுள்ள ஆட்சியை பற்றியும் நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்றான். எப்படி ஆசையை கூட்டுறான் பாரு, எப்படியாவது வெளிகளுக்கும் அல்லாஹ் சபதம் கொண்டிருக்கான், நீ இந்த மக்களுக்காகத்தான் என்ன சமைச்ச, இந்த மக்களை வேறு சபதம் கட்டி வந்தவொடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பிச்சுட்டான், உங்களை இந்த மரத்துல ஏன் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் தெரியுமா, நீங்க இந்த மரத்துல அந்த கனியை பறிச்சிட்டீங்கன்னா நீங்க மரத்தாயிருவீங்க, எங்கேயே இருந்துருவீங்க என்பது கூட ஆசீர்வாதத்தை தூண்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர் தானே, ஆசீர்வாதங்கள் சொல்லும் போது நமக்கே ஆசீர்வாதங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு வரும். அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க, அதை அவன்கிட்ட கவனமாக இல்லாமல் அதை அவனுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து அந்த கனியை போய் வச்சிடறான். அதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது 7வது அத்தியாயம் 20வது வசனத்துல அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த வெட்கத்தனங்கள் பற்றியும் புரிய வைப்பதற்காக சைத்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். இருவரும் மாணவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகத்தான் நிரந்தரமாக இங்கே தங்கி விடுவீர்கள் என்பதற்காக தான் உங்கள் இறைவன் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். நீங்க இங்கே இருந்துருவீங்க, மரத்தை ஆயிருங்க, அதனாலதான் அல்லாஹ் என்ன சொன்ன, மரத்தை கிட்ட போவாதீங்க என்பது கூட ஆசை வார்த்தையை கூறினார். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, அவ்விருவரும் என்ன செய்யறாங்க, அந்த கனியை பறித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம், இறைவனுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அவ்விருவரும் அதிலிருந்து அந்த கனியை சாப்பிட்டனர். அவ்விருவருக்கும் தங்கள் வெட்கத்தனங்களை பற்றி தெரிந்தது. அவ்விரும் சொர்க்கத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ள முற்பட்டனர். ஆதம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார். எனவே
அவர் வழி தவறி விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆசை வார்த்தையினால அந்த கனியை மரத்தை நெருங்கி அந்த கனியை சாப்பிட்டதுனால அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவனாக என்ன செய்யறான், அல்லாஹ் ரொம்ப கோபப்படுறான். கோபமா என்ன செய்யறான், அல்லாஹ் கோபத்துக்கு உட்பட்டவரா ஆதம் என்ன செய்யறார், மாறு செய்தவர், அவர் வழி தவறி விட்டார் என்பதால் அல்லாஹ் திருமணம் வசனத்தின் மூலியமா சொன்னார். எப்படி ஆரம்பிக்காம சொர்க்கத்துல இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஷைத்தான் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவன் அதிலிருந்து பிறகு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானதை ஆக்கிட்டானே இல்லையா, இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. நம்மளுடைய தந்தை ஆதமுக்கு இந்த நிலைதான் நமக்கு தான் ஏமாத்தணும். அதுக்குதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு பாவம் மன்னிப்பு தேடுகிறாங்க. ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபஅஃபிர்லி, இறைவா எனக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், இறைவா உன்னை அன்றி வேறு யாரும் எங்களை மன்னிக்க முடியாது என்பதாக மனமுருகி பிரார்த்தனை செய்யறான் இறைவன்கிட்ட. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதமும் அவருடைய மனைவி என்ன செய்யறான், மன்னிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை வரலாற்றில் நம்மால் பார்க்க முடியாது. இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இப்லீஸ் என்பவன் மலக்குமார்களுடைய சபையில் இருந்தவன், மலக்கு கிடையாது, அவன் ஒரு ஜின் இனத்தை சேர்ந்தவன். இப்லீஸ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய வழிகட்ட விஷயத்துல இருந்தான். அப்ப இப்லீஸ் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்லீஸ் நம்மோடு தான் இருக்கிறான், இன்றைக்கும் நம்மோடு தான் இப்லீஸ் இருக்கிறான். இப்லீஸ் தான் தலைவன். இப்லீஸ் என்பவன் ஷைத்தானுடைய தலைவனாக இருக்கிறான். ஷைத்தான் இன்னமும் நம்மோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய இரத்த நான்களே ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்ப இப்லீஸுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது இந்த மனிதர்களை வழிகிடக்கும், அதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். எப்படியாவது வழிகிடத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவனாக ஆக வேண்டும். அப்போ மனிதனுடைய நிலையை எப்படி ஆக வேண்டும், அவன் கெட்டுப் போவது மட்டுமல்லாமல் அவனை வழிகெடுக்க வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய நோக்கம். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தீமையை மட்டும் ஷைத்தான் நமக்கு சொல்ல மாட்டான், நன்மை போல தீமையை எடுத்து காட்டுவான். அதுதான் நமக்கு இன்னைக்கு தர்கா வழிபாடு போன்றவை எல்லாம் நன்மை போலதான் மக்கள் செய்யறாங்க. இது எல்லாமே ஷைத்தானுடைய வேலை. வெறுமன தீமையான காரியங்களை மட்டுமே ஷைத்தான் ஈடுபட மாட்டான். அது போல நன்மையை போலவே இருக்கக்கூடிய தீமையை நிச்சயமா அந்த வழியையும் ஏற்படுத்துவான். எந்தெந்த வழியில நம்மை கெடுக்க முடியுமோ அவ்வளவு வழியில என்ன செய்வான், இப்லீஸ் என்ன செய்வான், இருப்பான். இப்ப இப்லீஸ்ங்கிறவன் கடல்ல இருக்கான். ஷைத்தானுடைய தலைவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல்ல தண்ணீருக்கு மேல அமர்ந்து இருக்கிறான். இப்ப ஷைத்தான் எங்கடா இருக்காங்க, எல்லா பக்கமும் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது உங்களுடைய வீட்டில இருக்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒருவர் தன் வீட்டில் நுழையும் போது அவர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவராக நுழைகிறார். பின்பு சாப்பிடும் போது இறைவனை நினைவு கூர்ந்தவராக அவர் சாப்பிடுகிறார். அப்பொழுது ஷைத்தான் கூறுவானா, ஏன் இந்த வீட்டில் இரவில் நமக்கு தங்க முடியாது, இன்னும் இங்கிருந்து நமக்கு உணவு கிடைக்காது என்று கூறி அந்த வீட்டை வெளியேறுவான். அப்ப ஷைத்தான் எங்க இருக்கிறான், நம்முடைய வீட்டில் இருக்கிறான். அப்ப இறைவனை நினைவு கூர்ந்தவராக வீட்டில் நுழைந்தா ஷைத்தான் என்ன செய்யறான், பாதி வெளியே போறான். சாப்பிடும் போது இறைவனை நினைவு கூர்ந்தவராக நம்ம சாப்பிட்டோம்னா ஷைத்தான் ஒரு முடிவுக்கு வாரா, இந்த வீட்டுல இருக்க முடியாது, நம்ம வெளியே போயிடுவோம். அப்ப வீட்டில் நுழையும் போது இறைவனை நினைவு கூறுவது என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும், அதான் இறைவனை நினைவு கூறுவது. வீட்டில் நுழையும் போது நம்ம வீட்டில் உள்ள மக்களுக்கோ அல்லது வீட்டில் நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவராக நுழைந்தோம்னா ஷைத்தானுக்கு அங்க இடம் இல்லை, வீட்டுல இடம் இல்லை. சாப்பிடும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம் பிஸ்மில்லாஹ் சொல்லி கட்டாயி சாப்பிட வேண்டும். நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டோம்னா அது ஷைத்தானுக்கு உணவு தான். அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம சாப்பிட்டோம்னா அப்ப அங்கேயும் என்ன செய்யல, ஷைத்தானுக்கு இடம் இல்லை. அப்போ நம்ம பார்க்க முடியுது நம்மளோட வீட்டில இருக்கிறான். அப்ப கண்டிப்பாக வீட்டில நுழைவது என்ன செய்யும், நம்ம இறைவனை நினைவு கூர்ந்தவனாக நாம் என்ன செய்ய நுழைய வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தவிர ஷைத்தான் நம்ம வீட்டில இருந்து விலகுறதுக்கு ஒரு வழியே இல்லை. அப்போ ஷைத்தான் வீட்டில இருந்தது என்று சொன்னா இவ்வளவு வேலைகளை வீட்டுல நமக்கு முடிச்சு போடுவான். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது, உங்களுடைய வீடுகளை மண்ணறையாக ஆக்குவாங்க அப்படின்னு நான் சொல்றாங்க. வீடுகள்ல தொழுங்க, வீடுகள்ல சுண்ணத்தான முறையில தொழுங்க, வீட்டில தொழாம இருக்காதீங்க என்பதாக அல்லாஹ் மண்ணறை ஆக்கிறாங்க. மண்ணறையோட தொழுக இருக்காரு. அப்ப உங்களுடைய வீடுகளை மண்ணறை ஆக்கிறாங்க, ஷைத்தானுக்கு வழி நல்ல தங்குமிடமாக வீட்டை ஆக்கி கொள்வான். அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓடப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விட்டு விரண்டு ஓடுகிறான் என்பதாக அவருடைய சொல்றான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தை
நம்ம வீட்டுல குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும்னா சைத்தான் நம்ம வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அப்போ சைத்தான் வீட்டுல நம்ம வச்சிருந்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும், நிம்மதி இல்லாத வழியில வந்துடும். அப்ப இதெல்லாம் கவனத்துல வைத்து நம் வீட்டுல தொழக்கூடிய பழக்க வழக்கம், சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகிறது, அதே போல வீட்டுல குர்ஆன் ஓதுறது, வீட்டில் நுழைவு அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இதெல்லாம் சைத்தானே நம்முடைய வீட்டில் குடியிருக்காமல் தடுப்பது. இப்ப வீட்டில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் நம்மோட ஒவ்வொரு இடத்திலும் சைத்தான் இருக்கிறான். அதை பற்றியான கூடுதல் தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகளை பார்ப்போம். வாங்கிட்டோம்னா இப்போ கேள்வி கேட்கணுமா?